நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இட்லி எல்லாம் இட்லி சட்டியில் அவிச்சது இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். என்னடா எப்படி செய்கிறேன்றது தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த மாதிரி சைஸில் இருக்கிற ஒரு 4 கப்பன் சோஸில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு இட்லி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கொள்ளுங்க. நான் இட்லி அவிக்கிறது கூட ரைஸ் குக்கரை தான் யூஸ் பண்ணுறேன். ரைஸ் குக்கர் கடையில் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அது நல்லா சூடான பிறகு இட்லி மாவு ஊற்றுங்க. பிறகு மூடி வச்சுருங்க. ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து இட்லி நல்லா பொங்கி வந்துடும். ஆனால் நடுவில் அவிஞ்சிருக்காண்டா எப்படி செக் பண்ணுவீங்க? ஒரு முள்ளுக்கரண்டி எடுத்து நடுவில் லைட்டாக குத்தி பாருங்கள். ஒட்டி வராட்டி இட்லி அவிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி இட்லி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த கப்பில் இருந்து இந்த இட்லியை எப்படி எடுக்க போகிறீங்க வெளியே? அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. இந்த கப்பில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி போட்டு அதுக்கு பிறகு அந்த தண்ணியை எடுத்து உடனேயே நீங்கள் வெளியில் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி எல்லா கப்பில் இருக்கிற தண்ணியையும் வெளியில் ஊற்றிட்டு ப்ரோசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்த பிறகு இட்லி லேசாக கலண்டு வந்துடும். நான் இதே ப்ராசஸை எல்லா இட்லிக்கும் செய்கிறேன். காசை தேவையில்லாமல் செலவழிக்காமல் இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கிற இட்லியை வீட்டில் இருக்கிற சாமானை வச்சு செஞ்சிடலாம்.